மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hello children, we have discussed with the past papers, the previous classes. Today also we are going to discuss another part of 2018 O-level past paper, right? We have finished the test 10, the previous class. Today we are going to start with test 11. What is it? Language fluency questions. Language fluency question. அவருடைய pattern language fluency. உங்களுடைய மொழி அறிவினுடைய இதை சோதிக்கிறதுக்கானது. அப்போ இது எல்லாம் கலந்த ஒரு விஷயமாக வரப்போகுது. எல்லாம் கலந்தது என்று சொல்லியக்குள்ள இங்கே வேர்ட் கிளாஸ் என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிற நவுன் வேர்ப் அஜெக்டிவ் அட்வெர்ப் சம்மந்தப்பட போகுது, கன்ஜங்ஷன் சம்மந்தப்பட போகுது, ப்ரீபொசிஷன் சம்மந்தப்பட போகுது, ப்ரோனவுன் சம்மந்தப்படலாம், கூடுதலாக ப்ரோனவுனுக்கு வாரது குறைவு, ஆர்டிக்கிள் சம்மந்தப்பட போகுது. அதே நேரம் மரபொருளாக பங்க்சுவேஷன் மார்க்ஸும் இங்கே ஃபங்க்ஷன் பண்ண போகுது. நாங்கள் இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அது ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கலாம், கொஷின் மார்க்காக இருக்கலாம், இல்லை கமாவாக இருக்கலாம். எங்களுக்கு அதுவும் இங்கே சம்மந்தப்பட போகுது, ரைட்? அப்போ அதோட சேர்த்ததாக இங்கே டிட்டர்மினஸ் சம்மந்தப்படலாம். அப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் உள்ள அத்தனை கிராம பேட்டர்னும் இங்கே கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிதானே? இப்போ நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம், ரைட்? அப்போ இப்படித்தான் ஒரு கேள்வி தொடர்ச்சியாக வந்து ஒன்று. எப்படி 14 blank எக்ஸாம்பிள் கிடையாது, 14 blank 14 ஆன்சர், array marks. So we have to get 7 marks for this test. What should we do first? Very good. First, we should read the instruction. Fill in the blanks. Fill in the blanks. Words given within the box. 3 extra words. இவ்வளவும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ fill in the blanks with the words given within the box. இப்போ இங்கே நாங்கள் வாசித்து விளங்கினதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, நாங்கள் மற்ற இடங்களில் பார்த்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே தரப்படையில்லை. ஆனால் எங்களுக்கு இங்கே ஒரு மறைமுகமான ஒரு இது இருக்கு. என்ன? இந்த தரப்பட்ட வேர்ட்ஸுக்கு லெட்டர்ஸோ நம்பர்ஸோ கொடுக்கப்படையில்லை. அப்போ நாங்கள் உடனே முடிவெடுக்க வேணும், என்ன தரப்பட்ட வேர்டை தான் நாங்கள் இந்த பிளாங்கிலே எழுத வேணும் என்றது எங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கு. இப்போ நாங்கள் டெஸ்ட் 3 எல்லாம் பார்க்குறோம். நாங்கள் இந்த டெஸ்ட் 3 எல்லாம் ஏபிசிடி போட்டுருக்குறது, அல்ஃபபெட்ஸ் தான் நாங்கள் ஒவ்வொரு வேர்டையும் பாயிண்ட் அவுட் பண்ணி கொண்டு நிற்கிறது. ஸோ நாங்கள் அந்த அல்ஃபபெட்ஸை தான் பிளாங்க்ஸில் போடுறோம். நாங்கள் அதுக்கும் சில வேலை வேர்ட் எழுத சொல்லி கேட்குறது. இப்போ அதுதான் நாங்கள் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறது, அல்ஃபபெட்டை போடுறதா இல்லை ரோமன் லெட்டர்ஸில் ஆன்சர்ஸ் தரப்பட்டிருந்தால் அந்த ரோமன் லெட்டர்ஸை போடுறதா என்ன என்று சொல்லி அதில் நாங்கள் டிசைட் பண்ணலாம். இங்கே எங்களுக்கு மாற்று வழி இல்லை. நாங்கள் வேர்ட்ஸை தான் இங்கே
டிரெக்டாக அப்ளை பண்ண வேண்டி இருக்கு. ரைட். அப்போ இப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த கேள்வி எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம்ன்றதுல நாங்கள் இப்போ கிளியராக இருக்கிறோம். ஸோ ஸ்டேஜ் 2 we can move to the stage 2. What is it? Right. Identify the words within the box. Identify the given words within the box. இந்த வேலையை இப்போ செய்ய போகிறோம். இந்த வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அது ஒரு முக்கியமான வேலை. ஏனென்றால் நாங்கள் இந்த வளத்தையும் இந்த லெந்தியான இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணித்தான் அங்கே இருக்கிற வேர்ட்ஸை ஸ்டடி பண்ண போகிறோம் அல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம் என்றால் அது எங்களுக்கு நிறைய சிக்கலை கொடுக்கும். ஏனென்றால் எங்களுடைய அந்த எக்ஸாமினேஷன் டென்ஷன் மறதி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பிரச்சனையாக கொடுக்கும். ஸோ நாங்கள் இந்த வேலையை முதலே செய்து வச்சிருவோம். அப்போ முதலே செய்தால் நாங்கள் அந்த பேராகிராஃப் ஓட்டத்திலே அந்த ஃப்ளோவில் போய்க்குள்ளேயே எங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எங்களை ஞாபகம் ஊட்டும். நான் இங்கே இருக்கிறேன்டா சொல்லி கொண்டு இருக்கு. ரைட். அப்போ இந்த பாக்ஸிலே என்ன இருக்கு? ஆல்சோ டு அண்ட் நியூமரஸ் ஆஃப்டர் ஆஃப் ஃபோ அப்படியே வருது. இங்கே நோட் மட்டும் வருது. ரைட். அப்போ இப்போ நாங்கள் இந்த வேர்ட்ஸை பார்த்து இப்போ எங்களுக்கு விளங்கு சொல்லுகள் ஓரளவு விளங்கு. இப்போ இதனுடைய கிளாஸ் என்ன என்றதையும் ஐடென்டிஃபை பண்ணி வைப்பான். ஒரு என்னண்டா இந்த வேர்டு ஆட். அப்போ இங்கே பார்த்தோம்டா ஆல்சோ நாங்கள் ஏதோ ஒன்றை வலுப்படுத்துறது என்ன ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் வலுப்படுறது அதுவும் என்று சொல்றது அதுவும் தான் என்ன. இப்போ டூக்கு ஈக்குவலாகத்தான் நாங்கள் பாவிக்கணும். டூ அல்ல டூ டூக்கு ஈக்குவலாக. இப்போ ப்ரொபோசிஷன் டூ ப்ரொபோசிஷன் அண்ட் கன்ஜங்ஷன் நியூமரஸ் இங்கால தொங்கி கொண்டு நிற்கிது. ஸோ இது அஜெக்டிவ். ஆஃப்டர் ஆஃப் ஃபோர் மூன்றுமே ப்ரிபோசிஷன். ஹேவ் ஒரு ஆக்சிலியரி வேர்ப். ஃபர்ஸ்ட் அங்கே நம்பர். ஸோ அது அஜெக்டிவாகவும் வரலாம் அட்வர்பாகவும் வரலாம். ரைட். அப்போ அஜெக்டிவோ அட்வர்போ. மணி நவுன் தான். ஃபேஷன் நவுன். சில இடங்களில் அஜெக்டிவாயும் அது வரலாம். ஃபேஷன் ஷோ ஒன்று வரைக ஃபேஷன் இதாக வரலாம். டூ ஒர்க். க்ளாத்ஸ் நவுன். கம் verb. Country noun. Who இது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அல்லது கொஷன் வேர்ட் ரெண்டு வந்தாக அது வரலாம். நாட் அது நெகட்டிவாக குறித்து பார்க்கணும். ரைட். அப்போ இதை நாங்கள் இப்போ சொல்லிக்க நான் இதில் போர்ட்லேயே எந்த வேலையும் செய்ய இல்லை. நீங்கள் பேப்பரில் பென்சிலால் ஷார்டன் ஃபார்மில் குறித்து வைக்கிறதாலே ஒரு நட்டமும் இல்லை. அப்படி உங்களுக்கு டைம் இருக்குமென்றால் எல்லா கேள்வியும் என்ன டெஸ்ட் 16 எஸ்ஏ பாட்டும் எழுதினா பிறகு உங்களுக்கு டைம் இருக்குண்டா இதுகளை அழிக்கணுமெண்டா நீங்கள் அழிச்சு விடலாம். பென்சில் ஒர்க்காலான் இருக்கணும். பென் ஒர்க் இருக்கக்கூடாது. அப்போ அதை நீங்கள் அந்த பென்சில் ஒர்க் செய்து வைக்கிறது ஒரு ரஃப் ஒர்க் ஈஸியானது. ரைட். அதே ஒரு தரம் ஒன்றும் சொல்லவும் இயலாது. பென்சிலால் நீங்கள் லைட்டை உங்களுக்கு விளங்குற மாதிரி இது இப்போ நாங்கள் பார்த்த வேர்ட்ஸ் என்னென்ன டைப்பான வேர்ட்ஸ். ஏனெண்டா நாங்கள் இப்போ அடுத்த கட்டம் போயக்குள்ளே எங்களுக்கு அந்த டைப்ஸ் எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ண போகுது. அந்த பிளாங்கில் எந்த வேர்ட் பாவிக்க வேணும்ன்றது எங்களுக்கு இந்த டைப் ஆஃப் வேர்ட் நிச்சயமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா அந்த பிளாங்கிலே அந்த டைப் அந்த வேர்ட் தானே வரலாம். ஸோ உங்களுக்கு இங்கே அந்த
டைப் ஆஃப் வேர்ட் கட்டாயம் தேவை. அப்போ நீங்கள் இங்கே குறித்து வைக்கலாம். ப்ரீ, ப்ரீ, கண், ஏடிஜே, ப்ரீ, ப்ரீ, ப்ரீ அப்படி போட்டுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. போட்டு வைக்கிறதாலே ஒரு பாதகமும் இல்லை. ரைட்? அப்போ அதை போட்டுட்டான். இப்போ சும்மா மேலோட்டமாக இந்த பேராகிராஃப் என்ன மெசேஜை கொண்டிருக்கு, அல்ல இந்த பேராகிராஃபினுடைய கண்டென்ட் என்ன, தீம் என்ன. ஏனென்றா இந்த ஒரு வேர்டுக்கு பல சொல் இருக்கு, இந்த பல மீனிங்ஸ் இருக்கு. ஒரு வேர்டுக்கு பல மீனிங்ஸ் வாரது இருக்கு. இப்போ ஸ்டடி என்றதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி வேர்பாக படித்தல் என்ற தொழிலை குறிக்கும். ஸ்டடி என்று வரைக்கு ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு ஆய்வை குறிச்சும் வேறு. பிளே, பிளேன்றது வேர்பாக வரலாம். வேர்பாக வரைக்குள்ள கூட ரெண்டு விதமான வேர்பாக வரலாம். ஒன்று வாத்திய கருவியல் வாசிக்கிறதும் பிளே தான், விளையாடுற கேம்ஸோட என்கேஜ் ஆகிருக்கிற இதுவும் பிளே தான். இப்போ வேர்பிலேயே அங்கே ரெண்டு மீனிங் வந்துச்சு. அதே நேரம் அங்கே நவுனும் இருக்குது. பிளே என்ற ட்ராமா, ட்ராமாவையும் நாங்கள் பிளே என்ற நவுன் சொல்கிறோம் நாங்கள். அப்போ இப்படி இப்போ ஒரு வேர்ட் பல மீனிங்கில் வேற, அதே நேரம் பல கிளாஸுக்குள்ளேயும் அது வரலாம். அப்போ நாங்கள் அந்த வேர்டினுடைய மீனிங் இந்த பேராகிராஃபினுடைய தீமோடைய ஒத்து போகும். ரைட்? இப்போ நான் சொன்னதை வச்சு பார்த்தோம்னா, இப்போ பிளேன்ற வேர்ட் வந்திருக்குது. அப்போ இது ஒரு ஸ்போர்ட்ஸோட சேர்ந்ததென்றால் அங்கே அந்த பிளே போகும் என்ன, ஒரு வேர்பாக தான் வரப்போகுது. இல்லையே ஒரு 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 ஆளின் லிட்டரரி ஒர்க்ஸ், ஷேக்ஸ்பியரோ அல்லது ஒரு ஆளினுடைய ஹிஸ்ட்ரி வருதுன்னு சொன்னால் அங்கே வர பிளே அப்புறம் அவர் விளையாட்டு நேரம் இல்லை, அவர் ட்ராமா எழுதினார்ன்றதான் வரும். அப்போ நாங்கள் இந்த தீமை விளங்கி கொண்டால் வேர்டினுடைய மீனிங்கை கன்ஃபார்ம் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறதல்ல, கன்ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதோட கன்ஃபார்ம் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? அப்போ இப்போ சும்மா அப்படி ஸ்கேனிங், ஒரு ஸ்கேன் பண்ணி இதை வாசிக்கிறது. நம்ம வாசிக்கணும். இது கன நேரம் எடுக்கலாது, வித்தின் 1 minute. ரைட்? அப்போ இது இப்போ எங்களுக்கு ஒரு இது வந்துட்டுது என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாத்ஸ். இப்போ இதனுடைய கண்டென்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாத்ஸ். அப்போ இது ஒரு பார்ட் என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாத்திൻ്റെ ஒரு சமரியோ அல்லது ஒரு பார்ட் ஒன்று நீங்கள் பெறப்பட்டது. ஸோ இப்போ நாங்கள் இந்த வேர்ட்ஸுக்குள்ளே வரையிலே எங்களுக்கு அங்கே வேற போகுது. இந்த இதோட சேர்ந்து தான் அந்த வேர்ட்ஸ் இங்கே எங்களுக்கு அப்படி குழப்பமான வேர்ட்ஸ் வேற இல்லை. ரைட்? அப்போ இங்கே நாங்கள் இப்போ மூன்றாவது விஷயத்தை முடிச்சிருக்கிறோம். முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷனை வாசித்து விளங்கி கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு அப்புறம் வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டோம். தேர்ட், என்ன தீமுக்குள்ள நாங்கள் என்ன தீமுக்குள்ள நிற்கிறோம் என்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டெப் 4, நாங்கள் வாசிக்க அந்த பிளாங்க்ஸ் என்னத்துக்குரியது என்றதை கண்டுபிடிச்சு அந்த வேர்டை நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், டைப். அப்போ அந்த பிளாங்க் என்னத்துக்குரிய பிளாங்க் என்றதை இப்போ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் எங்கள்கிட்ட செகண்ட் ரீடிங்கில். நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங் அல்ல, அது உண்மையாக இது ஃபர்ஸ்ட் ரீடிங். முதலாவது நாங்கள் ஸ்கேன் பண்ணினது அது என்னதை பற்றினதுண்டு. இப்போ தான் நாங்கள் வாசிப்புக்குள்ளே அங்கே போகிறோம், டீப்பாக வாசிக்கிறது. ரைட்? Throughout history, people have worn clothing of one description or another.
apart from protection against the weather, dash were also often used dash the various status dash wealth. இவ்வளவும் ஒரு சென்டென்ஸ். இவ்வளவுமே ஒரு சென்டென்ஸ். அடுத்தது அவ்வளவும் ஒரு சென்டென்ஸ். Last paragraph, one sentence. Right, அப்ப பாப்போம். இங்க கமா வந்திருக்கு. ஸோ இங்கால இதனுடைய தொடர்ச்சியான ஒரு தனி பிரிவு வந்து வரப்போகுது. அப்ப இந்த இடம் என்ன? இங்க பார்த்தா were also used, often used, were used, verb குறிச்சிருக்கு. இந்த verb pattern என்னத்துல இருக்கு? passive formல இருக்கு. ஏற்றுக்கொள்றீங்களா? passive formல இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு என்ன வந்திருக்கும்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். ஏன் ஆப்ஜெக்ட் தானே சப்ஜெக்ட் இந்த இடத்துல வாரது பேசிவ் வாய்ஸ்ல. ஸோ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் நவுன் இந்த இடத்துக்கு வர. அப்ப ஆப்ஜெக்ட் நவுன் இங்க தேடி பார்த்தோம்னு சொன்னா கண்ட்ரி, க்ளோத்ஸ், ஃபேஷன் வரலாம். இப்போ 3 தான் இருக்கு. மணியும் இருக்கு. 4. கண்ட்ரி, க்ளோத்ஸ், ஃபேஷன், மணி. வேணுங்க வேறு யாரும் நவுன் இருக்கா? இல்லை. இங்க அதில் தொடர்ச்சியை பார்ப்பா. யூஸ், ஷோ, வேரஸ் ஸ்டேட்டஸ். யூஸ்ட் வந்திருக்கு. ஸோ அடுத்தது என்ன வர வேணும்? டு வர வேணும். இங்கே அப்ப வேரஸினுடைய ஸ்டேட்டஸை குறித்து வருதுன்னா இங்கே என்ன வரணும்? க்ளோத்ஸ். அங்க டு. இப்ப போடுறே இல்லை. நான் இங்கே சும்மா போட்டுக்கொண்டு வாரேன் உங்களுக்காக. இங்க இப்ப போடுறே இல்லை. சரி, அதை விடுவோம். அப்ப இங்க எங்களுக்கு இப்ப நல்லா தெரியுது. க்ளோத்ஸ் முதலாவது. இங்கே 1 போடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. 1. 2 அங்க இருக்கு, அங்க இருக்கு. 2வது இருக்குது. இங்கேயும் எங்களுக்கு 2வதுக்கு தான் அது வருது. 10. பென்சிலால் பெண்ணால போடுறே இல்லை. ஸ்டேட்டஸ், வெல்த். ஸ்டேட்டஸ், வெல்த். அப்ப இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் அண்ட் வெல்த் பாவிக்கலாம். ஸ்டேட்டஸ் ஆஃப் வெல்த் பாவிக்கலாம். வேறு ஏதாலும் இருக்கா இங்க பாவிக்கக்கூடிய மாதிரி? ஸ்டேட்டஸ் ஃபார் வெல்த் பாவிக்கலாது, ஆஃப்டர் வெல்த் பாவிக்கலாது. ஸோ இங்க நாங்கள் 2 விட எங்களுக்கு வரும் மாதிரி இருக்கு. அப்ப 3 அண்டுங்க இது 3. அப்ப 2க்கும் 3 போட்டு வைப்போம். 3 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருக்கு.
அப்போ அண்டும் ஒஃப்பும் மூன்றாவதுக்கு வேற மாதிரி இருக்குது பார்ப்போம். அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே போட இல்லை, இதுக்குள்ள வட்டி வட்டி எழுதாமல் ஃபைனலைஸ் பண்ணுவோம். சரிதானே? ஏன்னா வேறு எங்கேயாலும் ஒரு ரத்தை கொண்டு வந்தால் அதை இங்கே தவித்து கொள்ளலாம். ரைட். Over the years, dash fashions. அப்ப fashions வந்திருக்கு. Over the years, fashion in clothing have. அப்ப இங்கால தான் verb கொண்டு வரப்போகுது. அல்லது இது மெயின் வேர்பாக வரலாம். அப்போ இங்கே ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வரலாம் இந்த 5வது பிளாங்கில், அல்லது இந்த ஹேவே ஒரு வேர்பாக மெயின் வேர்பாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கலாம். அப்போ எங்களுக்கு அது தெரியாது. ரைட். அப்போ இந்த 4க்கு என்ன வரும்? ஃபேஷன். அப்போ இங்கே ஒரு அஜெக்டிவ் வரலாம் மாதிரி இருக்கு. என்ன அஜெக்டிவ் ஒன்று வரலாம் மாதிரி இருக்கு. அப்ப இங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் நியூமரஸ், இந்த ஃபேஷனும் ஒரு அஜெக்டிவா வந்திருக்கலாம்னு சொல்லி பார்த்த நாங்கள். ஆனா இங்க ஃபேஷன்ஸ் வரா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஷன்ஸ் வருமா? இல்லை. இப்போ நியூமரஸ் வரலாம் மாதிரி இருக்கு. ரைட். போட்டு வைப்பா. Have dash gone. Gone. அப்ப have gone வந்திருக்கு. அப்ப இங்கேயும் ஒரு வேர்ப் தான் எங்களுக்கு வருமே. இந்த கோனுக்கு முன்னாலே அண்ட் வந்திருக்கிறபடியா 2 வேர்பை சேர்க்கிறதுக்காக தான் இந்த அண்டை பாவிச்சிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு வேர்ப் பெற வேணும். அந்த வேர்ப் என்ன வேர்பா இருக்கணும்? கோன், ஹேவ். ஸோ அதுவும் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பேட்டர்னில் இருக்கும். அப்போ இங்கே எங்களுக்கு வேர்பை பார்த்தோம்னு சொன்னால் டூ இருக்கு, கம் இருக்கு, ஹேவ் இருக்கு. ஆனால் எங்களால் ஒரு தடவையுமே மற்றவையை கன்சிடர் பண்ண இல்லாமல் இருக்கு. கம் எடுக்கலாமே. கம், கேம், கம். அப்போ இந்த கம் வரலாம் மாதிரி இருக்கு. ரைட். ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன வேற வேர்ப் இல்லை. 5 போட்டு வேறு. while some dash those have been popular இங்கால relatively short periods. அப்ப இங்க என்ன? அப்ப இங்க those ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டிருக்கணும். those. அப்ப இங்க எப்பவும் உங்களுக்கு என்ன வரணும்? ஒரு நவுன் வந்திருக்க வேணும். ஏன் சம் வந்திருக்கு. சம்ரன், சம்மிட் வராது. ஸோ இங்க ஒரு நவுன் ஒன்று வந்திருக்க வேணும். அப்ப இங்க பார்த்தா gone, while some popular அங்கால வருது. அப்ப இங்க என்ன வரணும்? those. அப்ப இங்க ஒரு நவுன். அப்ப மணி வரலாம், ஃபேஷன் வரலாம், க்ளோத்ஸ் வரலாம், கண்ட்ரி வரலாம். 4 தானே எங்களுக்கு. அப்ப நாங்கள் அதுல இப்ப க்ளோத்ஸ் ஏற்கனவே இங்க பொருத்தமாக வந்துட்டு. அப்ப இப்ப 3 தான் இருக்கு. மணி, சம் மணி தோஸ் ஹேவ் பீன் பாப்புலர். பணம் பிரபலமடையுமா? இல்லை. கண்ட்ரி, அங்க சம் வந்துடுது. அப்ப கண்ட்ரிஸ் அண்ட் லோ வந்திருக்கணும். ஸோ அதுவும் வராது. சிங்கிள் ப்ளூரலை வச்சு கண்ட்ரியை அவாய்ட் பண்ணலாம். அப்ப சம் ஃபேஷன். ஸோ இங்க ஃபேஷனுக்கு 6 போட்டு.
popular இங்க என்ன வரும்? சரி, அது இருக்கட்டும். ஷார்ட் relatively short periods, meanwhile others lasted long. அப்ப இங்க past participle verb வந்திருக்கு lasted. அப்ப இங்க have இருக்கு. So போடுவோம். Until the half of the, அப்ப இந்த half of the, until the article வந்திருக்கு. அப்ப இங்க half of, அப்ப இதுக்கு முன்னால half adjective ஆகவும் வரலாம், adverb ஆகவும், இந்த noun ஆயும் வரலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வரலாம் மாதிரி இருக்கு. அப்படி இல்லை 9 போட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th, அப்போ இஞ்சால கட்டாயமாக ஒரு நவுன் 20th century. The ability to follow was limited to those had, those the money to sow. Until the first half of the 20th century, the ability to follow those had said. Following fashions only demand money, but also. இங்க but also வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்? Not only but also. ஸோ 14. அப்ப இப்ப எங்களுக்கு 11, 12 and 13 missing. இங்க those பாவிச்சிருக்கிறேன், limited to those. அப்ப இங்க ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அப்ப இந்த இடத்துல ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரலாம். ஸோ 12 who அப்படியே ஐடென்டிஃபை பண்றது பாருங்க. அப்ப இப்ப 12 ஓகே. அப்ப 11, 13 எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. Right? To follow was limited. அப்ப என்ன லிமிட்டடா இருந்திருக்கலாம்? இங்க மணி சம்பந்தமா வருது. அப்ப மணி 11. Follow, ability to follow money was limited to those who had the money to do so. To do so. So என்ன இஞ்சால so அப்ப money to, அப்ப இங்க verb இல்லை. அப்ப so do. அப்ப 30. ரைட். இப்ப எல்லாம் போட்டுட்டேன். ரைட்டோ?
அப்போ இப்போ இந்த இதையும் இப்போ நாங்கள் வாசித்து ஃபில் பண்ணி கொண்டு போவோம். க்ளாத்ஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம், டூ போட்டிருக்கிறோம், அண்டு மொஃபும் ரெண்டுக்கும் போட்ட நாங்கள் ஏதோ ஒன்று போடலாம். ரைட், நியூமரஸ் அங்கே போட்டுவிட்டோம், கண்டது சரி. அப்போ நாங்கள் செக் பண்ணுறோம், பிழை இருந்தால் பார்ப்போம், என்ன பிழைச்சதுன்னு பார்ப்போம். Numerous fashions clothing have come. Right, 5. Sum of. அப்போ நாங்கள் 7க்கு நாங்கள் 7 விட்டுட்டு வந்துட்டோம். பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. நாங்கள் திரும்ப செக் பண்ணாதது பிரச்சனையாக போயிருக்கு. 7 நாங்கள் போட இல்லை, மிஸ் பண்ணி போட்டு வந்திருக்கிறோம். ரைட், அதுதான் நாங்கள் எப்படியா ஃபேஷன் என்று பாவிச்சிருக்கிறோம். ரைட், 6 have been popular for 7 நாங்கள் இங்கே மிஸ் பண்ணி போட்டு வந்திருக்கிறோம். 7 நாங்கள் மிஸ் பண்ணி பாஞ்சு வந்துட்டோம். 6ல் பிள்ளை விட்டுருக்குறான். என்ன 6 பிள்ளை விட்டுருக்குறான், நோட் பண்ணுவான், என்ன நடந்தாண்டு பார்ப்போம். For relatively have எங்க 8 have, ஓகே. 9 first half century fashion நாங்கள் இங்கே 6க்கு மாறி போட்டிருக்கோம். ரைட், அப்போ இதுவும் பிழைச்சிட்டு பார்ப்போம், என்ன பிள்ளை விட்டோம்னு பார்ப்போம். who, ஓகே. 12 13 do, ஓகே. 14 not, ஓகே. அப்போ நாங்கள் இங்கே இப்போ 3 பிள்ளை விட்ட நாங்கள் 3 பிள்ளை விட்ட நாங்கள் எங்கே விட்டுருக்கிறோம்? 6 7 and 11. சரிதானே? அப்போ பார்ப்போம், என்ன பிள்ளை விட்டு கொண்டு வந்துருக்கிறோம். இங்கே பார்ப்போம், எங்க 6 சம் ஃபேஷன் தோஸ் அண்டு வந்திருக்கு. அதே நேரம் சிங்குலர், நாங்கள் அங்கே சிங்குலரை மென்ஷன் பண்ணாமல் ஃபேஷனே அப்படியே போட்டலாம். ஏன் இங்கே ஹேவ் பீன், ஸோ அது பிழைச்சிருக்கு. நாங்கள் அந்த சிங்குலர் ப்ளூரலை இந்த இடத்துல மிஸ் பண்ணி இருக்கிறோம். ஏற்றுக்கொள்றீங்களா? சிங்குலரை நாங்கள் மென்ஷன் பண்ணவில்லை. மற்ற சம் ஃபேஷன் சிங்குலராக வந்திருக்க முடியாது. some of those have been popular. இங்கே நாங்கள் இந்த 7 மிஸ் பண்ணி போட்டே வந்துட்டோம், பார்க்கவே இல்லை. அப்புறம் அவங்களால சரி ஃபாலோ நாங்கள் 11 என்ன போட்டு நாங்கள் மணி போட்டனாங்க. இங்கே திரும்ப மணி வந்திருக்கு. மற்றது ஃபாலோ மணி வாஸ் லிமிட்டட் என்று வருமா? வராது. நாங்கள் அப்போ ஃபாலோ ஃபேஷன் வாஸ் லிமிட்டட், அப்போ இங்கே சரியாக வருது என்ன, ஃபேஷன் வாஸ் லிமிட்டட் வந்திருக்கா இல்லையா? ரைட். அப்போ நாங்கள் இப்போ இதில் என்ன பிளவிட்டம் என்றது விளங்குது. இந்த பிழை வராமல் இருக்க வேண்டும். ரைட். நாங்கள் இன்றைக்கு இந்த கிளாஸை இதோட முடிப்போம். அடுத்த கிளாஸ் மிச்சத்தை பார்ப்போம். ரைட். ஓகே, we will meet with another part of the past page. Okay, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.